நிம்மதி இல்லை. நின்னுண்டா என்ன உடம்பு, மதியண்டா என்ன மனம். இப்ப பாருங்க, இந்த மதியா இருக்க வேண்டிய மனம் பாருங்க இந்த 10 பாசத்தால அளவுக்கு அதிகமா செலவழிச்சு போடாரு. இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க. உங்களோட பிள்ளைன்னு வச்சுக்கொள்ளும். எங்களோட பிள்ளை அவருக்கு நாங்க பேங்க்ல பணம் போட்டு வச்சிருக்கோம். எப்படி பிற்காலத்துல அவரும் கொண்டு சம்பாதிச்சு சாப்பிடுறதுக்கு. இப்ப அவரு எங்களுக்கு இருக்கத்தால அவரோட பணம் அப்படியே இருக்கு. இப்ப எங்களுக்கு இருக்கத்தால என்னையும் அவரோட பணம் அப்படியே இருக்கு. அப்ப அவரோட பணம் அப்படியே இருக்கத்தால பாருங்க, என்னையும் எங்களுக்கு இருக்கத்தால அவரோட பணம் இருக்கத்தால நாங்க அவருக்கு எல்லாம் கொடுக்குறோம். போராடுவோம் கூட பிள்ளைகளுக்கு பாருங்க. அதுக்கு போற ஒரு கட்டத்துக்கு மேல பாருங்க, அவர் என்னன்னா தனியே போய் வேறு அந்த நாங்க சேகரிச்சு வச்சுக்க அதுல இருந்து எடுத்து சாப்பிடுறாரு பாருங்க. போடல முடிஞ்ச உடனே பாருங்க என்ன செய்யும், கஷ்டம் வந்தது. இப்ப உங்களுக்கு கஷ்டம் வந்த உடனே பாருங்க, இந்த பேக்ல போட்டு இருந்தது நீங்க சின்ன போட்டு அந்த இடத்துக்கு பாருங்க கண்ண மூடி பாருங்க. உதாரணம் கண்ண மூடி பாருங்க, அங்கேயும் வரையில அங்க வந்தா என்னையும் திருப்பி பேங்க்ல போடப்படும். அப்ப திருப்பி போய் உலகத்துக்குள்ள நீங்க வேலையில அந்த இடத்துக்கு விடுறாரு. அதுதான் தியானம் பண்ண வைக்கிறார். அந்த இடத்துக்கு போக வைக்கிறாரு, ஒரு பழைய இடத்துக்கு. நீங்க பழைய இடத்துக்கு பாருங்க, இப்படி பூஜைக்கு எல்லாம் வந்து 4 மணிக்கு எழுப்பி தியானம் பண்ணி குரு பக்தியா போகும்போது கொஞ்சம் பாருங்க, நான் உள்ளுக்குள்ள வந்து அவர் பக்கத்து வீட்டை போயில வீட்டுக்கிட்ட வந்தாலே நல்லா இருக்கு, நிம்மதியா இருக்கு. சிந்திச்சு பாருங்க.